குட் ஈவினிங் டு எவ்ரிவன். ஸோ இப்போ வந்து இந்த வீடியோ என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா தெர்மோடைனமிக்ஸோட பேசிக் ஃபார்முலாஸும் அதை எப்படி ஈஸியாக ரிமெம்பர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சில ஷார்ட்கட்டும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் சிஸ்டம்னு என்னென்னு பார்க்கலாம். ஓப்பன் சிஸ்டம் என்ன நடக்கும்னா போத் மாஸ் ட்ரான்ஸ்ஃபரும் நடக்கும் as well as எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபரும் நடக்கும். அடுத்தது க்ளோஸ் சிஸ்டம். க்ளோஸ் சிஸ்டம் என்ன சிஸ்டம் வந்து எப்படி இருக்கும், க்ளோஸ்டாக இருக்குமா. ஸோ என்ன நடக்கும்னா மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது, இதுவே ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நடக்கும். ஓகே, க்ளோஸ் சிஸ்டம். ஐசோலேட்டட் சிஸ்டமில் வந்து தனியாக இருக்குது, ஸோ ரெண்டுமே நடக்காது. ஸோ ஓப்பன் சிஸ்டம் என்ன நடக்கும், மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும், அதே போல் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். க்ளோஸ் சிஸ்டம் என்ன நடக்கும் பார்த்தோம்னா மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நடக்காது, அதே போல் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் நடக்கும். ஐசோலேட்டில் பார்த்தோன்னா மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது, அதே போல் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது. சரி, அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ். மொத்தமாக 2 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, அதே போல் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. சரி, இப்போ இது டிபெண்ட்ஸ் ஆன் மாஸ், இது இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ். இது ஒரு ஷார்ட்கட் இருக்குது, ஐஎன் இருக்கா. ஸோ இது வந்து இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ். இது என்ன இருக்குன்னா டிபெண்ட்ஸ் ஆன் மாஸ். ஓகேவா. அடுத்தது இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதாவது டெம்பரேச்சர், ப்ரெஷர். எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி என்னென்னு பார்த்தோம்னா எனர்ஜிஸ், எல்லா எனர்ஜியும். அடுத்தது வால்யூம். ஓகேவா. இதில் என்ன ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தோம்னா எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஒரு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அதே போல் டிவைட் பை இன்னொரு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா நமக்கு என்ன கிடைக்குன்னா ஒரு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி கிடைக்கும். அதாவது ஸ்பெசிஃபிக் ஹீட், ஸ்பெசிஃபிக் என்தால்பி. இது வந்து ஒரு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, அதேமாதிரி ஸ்பெசிஃபிக் என்தால்பி, ஸ்பெசிஃபிக் என்ட்ரோபி, இதில் என்ன ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்னா ஒரு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அடுத்தது எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்ஸ். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அதாவது PV = mRT. இது P வந்து என்னன்னு பார்த்தோன்னா அப்சல்யூட் ப்ரெஷர், V வந்து பார்த்தோன்னா அப்சல்யூட் வால்யூம், M வந்து பார்த்தோன்னா மாஸ், R வந்து பார்த்தோன்னா கேரக்டரிஸ்டிக் கான்ஸ்டன்ட், T வந்து பார்த்தோன்னா டெம்பரேச்சர். ஓகேவா. இப்போ ஆரோட வேல்யூ என்ன, இப்போ ஆரோட வேல்யூ என்ன இருக்குன்னா 0.287 kJ/kg. எதுக்குன்னு பார்த்தோம்னா ஏருக்கு. அதே போல் சிபியோட வேல்யூ பார்த்தோன்னா 1.005 kJ/kg. அதே போல் சிவியோட வேல்யூ என்னென்னு பார்த்தோம்னா 0.718 kJ/kg. ஓகே, இப்போ அடுத்தது PV = n/RT. இது என்ன வந்து என்னன்னு பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஃபார்ம் என்னன்னு பார்த்தோம்னா மாஸ் டிவைடட் பை அவகேட்ரோ நம்பர். ஓகேவா. ஆர் வந்து பார்த்தா யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். ஓகேவா. நெக்ஸ்ட் T என்னன்னு பார்த்தோன்னா டெம்பரேச்சர். இப்போ இந்த ஆர் பேரோட வேல்யூ என்னன்னு பார்த்தோன்னா 8.314 kJ/kg மோல் கெல்வின். ஓகே, ஆர் பார் என்ன சொன்னேன்
யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். சரி, அடுத்தது கிப்ஸ் ஃபேஸ் ரூல். அடுத்தது என்னன்னு பார்த்தோன்னா கிப்ஸ் ஃபேஸ் ரூல். P plus F equal to C plus 2. P வந்து பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் ஃபேஸஸ், F வந்து பார்த்தோன்னா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், C வந்து பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் காம்பனண்ட். ஓகே, இந்த 2 வந்து என்ன மீன் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷரும் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். இதே போல் P plus F ஈக்குவல் டு C plus 1 இருக்கும். அது எதை மீன் பண்ணுறாங்கன்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் மட்டும் மீன் பண்ணுறாங்க. ஓகேவா? அடுத்தது டைப்ஸ் ஆஃப் தெர்மோமீட்டர். மொத்தமாக எத்தனை தெர்மோமீட்டர் இருக்குன்னா 5. தெர்மோமீட்டர் ஒன்று வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் தெர்மோமீட்டர். அதை தெர்மோமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி, அதாவது தெர்மோமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி தெர்மோமீட்டர், டைப் ஆஃப் தெர்மோமீட்டர். கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் தெர்மோமீட்டர்னா தெர்மோமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி வந்து வால்யூம். என்ன பிரின்சிபிள்னு வந்து பார்த்தோன்னா ஐடியல் கேஸ். இதுவே கான்ஸ்டன்ட் வால்யூமுக்கு ஐடியல் கேஸ். ஆனால் தெர்மோமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி என்ன இருக்கும்? ப்ரெஷர். அடுத்தது இந்த மெடிக்கல் லேப்லாம் யூஸ் பண்ணுவாங்க தெர்மோமீட்டருக்குலாம் மெர்க்குரி யூஸ் பண்ணுவாங்கள்ல, அது தெர்மோமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி வந்து லென்த்து. இதுவே எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் தெர்மோமீட்டர். இது தெர்மோமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி வந்து என்னது? ரெசிஸ்டன்ஸ். தெர்மோமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி எதுவுமே கிடையாது. இதை மெஷர் பண்ணுறாங்க, இந்த வால்யூமை மெஷர் பண்ணுறாங்க, ப்ரெஷரை மெஷர் பண்ணுறாங்க, இந்த லென்த்தை மெஷர் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு மெர்க்குரி தெர்மோமீட்டர் எடுத்து பாருங்களேன். நம்ம என்ன மெஷர், மெர்க்குரி இவ்வளோ தூரம் மூவ் ஆயிருக்கு, அதை பேஸ் பண்ணி தானே சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி மெஷர் பண்ணுறது தான் தெர்மோமெட்ரிக் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அடுத்தது என்னன்னு சொல்லுவோம்? தெர்மோகப்பிள். ஸோ தெர்மோகப்பிளுக்கு என்ன வரும் பார்த்தோன்னா இஎம்எஃப் வரும். ஸோ இதுக்கு பிரின்சிபல் என்ன வரும் பார்த்தோன்னா வீட்ஸ்டோன் பீச். இதே போல் தெர்மோகப்பிளுக்கு என்னன்னு பார்த்தோன்னா சீபெக் எஃபெக்ட். ஸோ எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸுக்கு வந்து என்ன வரும்னா வீட்ஸ்டோன் பிரிட்ஜு. அதே போல் தெர்மோகப்பிளுக்கு என்ன வரும்னா சீபெக் எஃபெக்ட். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கன்வர்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் ஆஃப் யூனிட் ஸ்கேல் பற்றி பார்க்க போகிறோம். கன்வர்ஷன் ஆஃப், அதாவது C/5 F minus 32 divided by 9 K minus 273 divided by 5. ஓகேவா? இது ஃபார்முலா. ஓகேவா? C/5 F minus 32 divided by 9 K minus 273 divided by இந்த F வந்து என்ன பார்த்தோன்னா ஃபாரன்ஹீட், C வந்து என்ன பார்த்தோன்னா செல்சியஸ், K வந்து கெல்வின். ஓகேவா? இது வந்து இன்கேஸ் நம்ம யூனிட் கன்வர்ஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்? ப்ராப்பர்ட்டிஸ் உதாரணத்துக்கு ப்ரெஷர், டெம்பரேச்சர் இதெல்லாம் சொல்லுவாங்கள்ல. இந்த ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்னென்னு சொல்லுவாங்க பார்த்தோன்னா ஒரு பாயிண்ட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. நம்ம ஸ்டீம் டேபிளில் நம்ம கண்டுபிடிப்போம், ப்ரெஷர் எடுப்போம் பார்த்தீங்களா, அதாவது ஒரு பாயிண்ட் எடுப்போம். இது வந்து ஒரு பாயிண்ட் ஃபங்க்ஷன், ப்ரெஷர், டெம்பரேச்சர்லாம். அடுத்தது இண்டிபெண்ட் ஆஃப் பாஸ்ட் ஹிஸ்ட்ரி, அதாவது முன்னோட நிகழ்வை பற்றி கண்டுக்கிறது. இண்டிபெண்ட் ஆஃப் பாஸ்ட் ஹிஸ்ட்ரி.
அது என்னது எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஷியல். ப்ராப்பராக அந்த டிஃப்ரென்ஷியேட் ஆகும், எந்த சொதப்பலும் எந்த தொந்தரவும் தராது. அதான் ஈஸியாக சொல்லணும்னா. இதுவே நம்ம ஒர்க்கும் ஹீட்டுன்னு பார்த்தோம்னா இது நம்ம பாயிண்ட்டுன்னு சொன்னோம்னா இது என்ன சொல்லுவோம், பாத்துன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஸ்கேல் எடுத்துக்கலாம், டெம்பரேச்சருக்கு என்ட்ரோபி கிராஃப் போட்டோம்னா லைன் வரையணும் பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேட் இந்த பாயிண்டில் இந்த பாயிண்ட் மூவ் ஆகுது பார்த்தீங்களா, இது ஒரு பாத் ஃபங்க்ஷன் சொல்லலாம்ல. ஓகேவா. அடுத்தது இது டிபெண்ட்ஸ் ஆன் பாஸ்ட் ஹிஸ்ட்ரி. முன்னாடி என்ன நடந்திருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் வரும். அடுத்தது இன்எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஷியல். இன்எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஷியல் எதுவும் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் தான் இன்எக்ஸாக்ட்னு சொல்லுவான். ஓகேவா, பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் தான். ஓகேவா. அடுத்தது நம்ம ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் பற்றி ஃபார்முலா பார்க்கலாம். ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் அதாவது நான் ஸ்டெடி ஃப்ளோ ஓப்பன் சிஸ்டம் வந்து பார்த்து ஓப்பனு க்ளோஸ்ட். சரி ஓகேவா. க்ளோஸ் சிஸ்டம் வந்து பார்த்தா இன்டெக்ரல் பிடிவி, ஓப்பன் சிஸ்டம் பார்த்தா இன்டெக்ரல் மைனஸ் விடிபி. அடுத்தது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள் என்ன வரும். கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் அப்போ என்ன ஃபுல்லாக வரும், 0ன்னு வரும். ஒர்க்கு இது ஒர்க்கு வந்து எதுக்கு, இதோட ஒர்க் வந்து இதுக்கு. இது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஒர்க்குன்னா என்ன வரும், P டைம்ஸ் ஆஃப் V2 மைனஸ் ஆஃப் V1 ஃப்ரம் 1 to 2. ஓகேவா. அடுத்தது கான்ஸ்டன்ட் வால்யூம். அப்போ கான்ஸ்டன்ட் வால்யூம் என்ன வரும், இதுக்கு ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு V மைனஸ் V டைம்ஸ் ஆஃப் P2 மைனஸ் ஆஃப் P1. இப்போ இது ரீகனிச்சு V மைனஸ் ஆஃப் P1 மைனஸ் ஆஃப் P2. இதுக்கு என்ன வரும், க்ளோஸ் சிஸ்டம்க்கு ஒர்க் டன் ஈக்குவல் டு P டைம்ஸ் ஆஃப் 0, அதாவது 0. ஓகேவா. இப்போ அடுத்தது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் பார்த்தாச்சு, கான்ஸ்டன்ட் வால்யூம் பார்த்தாச்சு. அடுத்தது கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், ஒர்க் டன் ஃபார் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். ஸோ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு P1 V1 ln of V1 divided by V2 ஆர் நமக்கு தெரியும்ல ஐடியல் கேஸுக்கு P1 V1 ஈக்குவல் டு MRT. அதே போல் இங்கே MRTக்கு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஆர் என்ன பண்ணலாம்னா P1 V1 ln of P2 divided by P1 எழுதலாம். ஓகேவா. அடுத்தது கான்ஸ்டன்ட் ஃபார் இது கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ஃபார் ஓப்பன் சிஸ்டம் க்ளோஸ்டு ஒரே ஃபார்முலா தான். ஃபார் ஓப்பன் அப்புறம் க்ளோஸ்டு ரெண்டுத்துக்கு என்னது ஒரே ஃபார்முலா, கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் முடிச்சாச்சு. அடுத்தது என்ன ஒரு அடியாபேட்டிக் ப்ராசஸ், அதாவது காமா நான் வச்சுக்கோங்க. நமக்கு ஆக்சுவலாக தெரியும் காமாவோட வேல்யூ 1.4. ஸோ 1.4 இஸ் கிரேட்டர் தென் 1. இப்போ ஏன்னு சொல்லியிருக்கேன் சொல்கிறேன். ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு P1 V1 மைனஸ் P2 V2 ஈக்குவல் டு எப்பயுமே நமக்கு என்ன வரும், ஒர்க் டன் வந்து மேக்ஸிமம் பாசிட்டிவாக தானே எதிர்பார்ப்போம். அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், காமா மைனஸ் 1 போடுவோம். ஓகேவா. அதுக்காக காமா மைனஸ் 1. ஒருவேளை நம்ம 1 மைனஸ் காமன் பார்த்தோன்னா என்ன கிடைக்கும், ஒர்க் வந்து நெகட்டிவில் கிடைக்கும். ஓகேவா. அப்போ நம்ம ஆக்சுவலாக அடியாபேட்டிக் ப்ராசஸ் ரிவர்சிபிள் ப்ராசஸ் தான் சொல்லுவோம் நம்ம. ஸோ நம்ம DS ஈக்குவல் டு 0ன்னு சொல்லுவோம். அப்போது பார்க்கலாம். நெக்ஸ்ட் அடியாபேட்டிக் ப்ராசஸ் பார்த்துட்டோமா. அடியாபேட்டிக் பாலிட்ரோபிக் ப்ராசஸ் ஓப்பனுக்கும் க்ளோஸ்டுக்கும் ஒரே ஃபார்முலா தான். இப்போ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு P1 V1 மைனஸ் ஆஃப் P2 V2 டிவைடட் பை N மைனஸ் 1. காமா போட்டிங்களா, நீங்கள் N போடுவீங்க. என்னோட வேல்யூ இதுலேருந்து வேரி ஆகுன்னு பார்த்தோம்னா 1 is greater than N is greater than gamma. ஓகேவா. என்னோட வேல்யூ இப்படி தான் வேரி ஆகும். ஓகேவா. ஓகேவா. அடுத்தது இப்போ நீங்கள் இதுக்கு வந்து எதுனா சிஸ்டம் பார்த்தோம்னா இது வந்து க்ளோஸ்டு. இப்போ ஓப்பனுக்கு பார்க்கலாம். ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு P1 V1 மைனஸ் ஆஃப் P2 V2 டிவைடட் பை N மைனஸ் 1
டைம்ஸ் ஆஃப் n. ஓகேவா, இன்டூ டைம்ஸ் ஆஃப் n. இது வந்து என்னது ஓப்பன். ஓகேவா, அடுத்தது ஒரு கிராஃப் பார்க்கணும், முக்கியமான ஒரு கிராஃப். அதாவது இது வந்து வால்யூம், இது டெம்பரேச்சர், இது ப்ரெஷரு, 3 லைன் இது போட்டுக்கோங்க. கிளாக் வைஸாக ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இது வந்து P வந்து 0, n வந்து இன்ஃபைனைட்டில் இருக்கும். ஓகேவா, இது வந்து கம்ப்ரெஷன் சொல்லுவோம். கம்ப்ரெஷன் வந்து பார்த்தோன்னா என்ன வரும், ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் என்ன வரும், ஃபஸ்ட்டு எடுத்தால் என்ன வரும் பார்த்தோன்னா ஐசோதெர்மல் வரும். இது ஐசோதெர்மல். அடுத்து என்ன வரும், என்ன வரும், அடுத்தது காமா வரும். இப்போ இதே போல் இந்த லைன் இப்படி போட்டுக்கணும். இது என்ன வரும் பார்த்தோன்னா V, இது P, இது வந்து V. அதே போல் V வந்து இன்ஃபினைட்டில் இருக்கும், இது வந்து என்னது 0ல் இருக்கும். அதாவது PV to the power n ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு போடுவாங்கள்ல, இந்த என்னோட வேல்யூ தான் என்னென்ன வரும்னு சொல்லிட்டு நான் சொல்லிகிட்ருக்கேன், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ இங்கே பார்த்தோன்னா என்ன வரும்னு பார்த்தோன்னா அதே போல் தான் கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கோங்க. கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணி இது வந்து ஐசோதெர்மல், இது வந்து இது வந்து பாலிட்ரோபிக், அதாவது n. இது வந்து என்ன பாலிட்ரோபிக், இது அடியாபேட்டிக். இன்னொரு டெரிவேஷன் சொல்லியிருப்பான், அதாவது dV/dP will be equal to, for adiabatic is greater than dV/dP for isothermal. அதாவது என்னன்னா இந்த ஸ்லோப் சொல்கிறாங்க, ஸ்லோப் ஆஃப் adiabatic is greater than slope of isothermal. ஸோ அப்போ இப்படி ஈக்குவேட் பண்ணலான்னு பார்த்தோம்னா slope of adiabatic is equal to gamma times of gamma into slope of isothermal. ஓகேவா, அடுத்தது PM, பெர்பெச்சுவல் மோஷன் மிஷின், PMM1. அதாவது ஒரு சோர்ஸ் இருக்குது, இங்கே ஒரு மிஷின் இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு ஒர்க்கு ப்ரொடியூஸ் பண்ணணும். அதாவது இங்கே ஹீட் வந்து Q வந்து 0வாக இருக்கும், ஆனால் மிஷின் வந்து கண்டினியூஸாக ஒர்க் ஆகும். இந்த மாரி சொல்லிட்டு தான் பெர்பெச்சுவல் மோஷன். இது எதை வயலேட் பண்ணுதுன்னா ஃபர்ஸ்ட் லாவை வயலேட் பண்ணுது. இதுவே பெர்பெச்சுவல் மோஷன் மிஷின் 2 இருக்குல்ல, அது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா சோர்ஸ் இருக்குது, சோர்ஸில் என்ன இருக்குது, ஒர்க் இருக்குது. அதாவது Q வந்து பாஸ் ஆகுது, ஆனால் இங்கே Q வந்து 0, இங்கே Q வந்து பாஸ் ஆகுது. இங்கே ஒர்க் வந்து கண்டினியூஸாக ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தோன்னா பெர்பெச்சுவல் மோஷன் மிஷின் 2. இது வயலேட்ஸ் என்னது, வயலேட் செகண்ட் லா. செகண்ட் லா என்ன சொல்லியிருக்காங்க, 2 இருக்குன்னு சொல்லியிருப்பாங்களா, 2 சோர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா. அதான் என்னது, ஒரு மிஷின் வந்து கண்டினியூஸாக வந்து ஒர்க் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காது, ஒரு சிங்கிள் சோர்ஸ். அதாவது 2 ரிசர்வாயர்ஸ் இருந்தால் ஒரு ஒர்க் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்வாயர் மட்டும்தான் இருக்குது. இதுதான் பெர்பெச்சுவல் மோஷன் மிஷின் 2. ஓகேவா, அடுத்தது ஓப்பன் சிஸ்டம் அண்ட் க்ளோஸ் சிஸ்டம். அதான் ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன். Steady flow energy equation, H1 equal to C1 whole square divided by 2000 plus Z times of Z1 divided by 1000 plus Q equal to H2 plus C2 the whole square divided by 2000 G times of Z2 divided by 1000 plus W. ஓகேவா, இது ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன். ஃபார் நாசில் வந்து பார்த்தோம்னா, ஸோ நாசில் எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு, நாசில் என்ன பண்ணணும், நமக்கு வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குமா, அதாவது C வந்து இன்க்ரீஸ் பண்ணோமா. அப்போ இனிஷியல் C1 வந்து 0 ஆகிடும், நமக்கு C2 வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும்.
ஓகேவா. C2 வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி டு ஃபைண்ட். இன்னொரு முக்கியமான விஷயம் H ஈக்குவல் டு CP டெல்டா T. ஹெச் எதை டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கோம்னா ப்ரெஷரை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, இப்போ நாஜில் என்ன சொன்னேன், வெலாசிட்டி தான் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ப்ரெஷர் என்ன ஆகும், இங்கே வந்து வெலாசிட்டி வந்து அதிகமாச்சுன்னா இந்த இடத்துல ப்ரெஷர் வந்து கம்மியாகும். அப்போ இது 0.2ன்னு எடுத்துக்கு, இது 1ன்னு எடுத்துக்கு. அப்போ என்தால்பி வந்து எந்த பாயிண்ட்டில் அதிகமாக இருக்கும், இந்த இடத்துல. இங்கே வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாகவும் வெலாசிட்டி வந்து கம்மியாகவும் இருக்கும். ஸோ எங்கே அதிகமாக இருக்கும், அப்போ 1ல் அதிகமாக இருக்கும். ஸோ H1 மைனஸ் ஆஃப் H2 ஓகேவா, C2 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இன்ட்டு 2000. ஓகேவா. நான் இன்னொரு வாட்டி ஃபார்முலா எழுதுகிறேன். C2 is equal to root of 2000 into H1 minus of H2. நீங்கள் இதுலேருந்து கூட டிரைவ் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது நீங்கள் C1 வந்து 0 மாற்றிக்கிங்க, அது Z வந்து 0 வைக்கிங்க. நாசில் வந்து அது அடியாபேட்டிக் ப்ராசஸ், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்காது, 0. அதே போல் ஏதாவது ஒர்க் நடக்குமா, நடக்காது. அடுத்தது வேறு என்ன நடக்கும், இதுவும் 0 ஆகிடுது. ஸோ நமக்கு என்ன நடக்கும், C2 is equal to H1 மைனஸ் ஆஃப் இந்த H2 இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. அப்போ என்ன பண்ணலாம், இன்ட்டு 2000. அப்போ ரூட்டு C2க்கு அந்த ரூட்டு. அவ்வளோதான் இந்த ஃபார்முலா. ஈஸி வாங்கலாம், அவ்வளோதான். அடுத்தது வந்து பார்த்தோம்னா டிஃப்யூசர் என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா ப்ரெஷரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். உதாரணம் டிஃப்யூசர் இப்படி இருக்குன்னு வச்சுக்கிங்களேன், இப்படி இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். இப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா இது 1 இது 2 ஓகேவா. அப்போ இந்த இடத்துல ப்ரெஷர் எங்கே இருக்கும், இங்கே கம்மியாக இருக்கும் ப்ரெஷர். P வந்து இங்கே கம்மியாக இருக்கும், இங்கே P வந்து என்ன அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா H2 மைனஸ் ஆஃப் H1 இருக்கு நான் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா 2000 போட்டுக்கிட்டு, ஆனால் C2 is equal to root of 2000 H2 minus of H1 ஓகேவா. ஸோ C2 கிடையாது C1. ஓகே, டிஃப்யூசர் பார்த்துட்டோன்னா அடுத்து என்ன, டர்பைன். ஓகேவா. டர்பைன் என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா ஒர்க் பண்ணணும். ஓகே, நம்ம ரேங்கின் சைக்கிள் நம்ம படிச்சிருக்கோம். இவ்வளோ டொமைன் போடுவோம் பார்த்தீங்களா, டொமைனில் வந்து இங்கேருந்து இன்னும் டிக்ரீஸ் ஆகும் சொல்லிட்டு லைன் நீர் கூட ஒன்று போடுவோம் பார்த்தீங்களா. இது 1 வச்சுக்கிங்க, 2ன்னு வச்சுக்கிங்க. இப்போ எந்த இடத்துல ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, இங்கே தான் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், H1 மைனஸ் ஆஃப் H2ன்னு போடுவோம். இங்கேருந்து ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும். இதான் டர்பைன். கம்ப்ரெசர் என்ன பண்ணோம், ப்ரெஷர் வந்து அதிகப்படுத்தும். அப்போ நம்ம என்ன, ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு H2 மைனஸ் ஆஃப் H1. அவுட்லெட்டோட ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும், இன்லெட்டோட ப்ரெஷர் வந்து என்ன இருக்கும், கம்மியாக இருக்கும். அடுத்தது பாய்லர்ஸ் அண்ட் எவாப்ரேட்டர்ஸ். பாய்லர் எங்கே இருக்கும், பாய்லர் ஒர்க் டன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா H2 வந்து அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் H1. அதாவது நம்ம ஹீட் பண்ண நம்ம ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம H2 மைனஸ் ஆஃப் H1 போடுறோம். ஓகேவா. எதாவது டவுட்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, அடுத்தது ஓகே. இது இந்த ஃபார்முலா பார்த்துருக்கோம், T2 is equal to gamma times of T1, அதாவது ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன். ஓகேவா. இந்த ஃபார்முலா வந்து நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க, படிச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் போயிடலாம். Second law of thermodynamics. Efficiency equal to 1 minus TL divided by TH. நம்ம முக்கியமான பாயிண்ட், நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம் பார்த்தோன்னா TL ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். அப்போ தான் நமக்கு அந்த ஓவரால் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் பெட்டர் வே. ஓகேவா. எப்பயுமே தான் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம், TL தான் நம்ம டிக்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஏன் TH டிக்ரீஸ் பண்ண ட்ரை பண்ண கேட்கலாம், இன்க்ரீஸ் பண்ணலாமான்னு கேட்கலாம். நீங்கள் அது மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிங்க, அது மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி இப்படி தான் பிஹேவ் பண்ணணும்னா இப்படி தான் பிஹேவ் பண்ணணும். என்ன சரௌண்டிங் டெம்பரேச்சர் நம்ம ஈஸியாக கம்மி பண்ணிடலாம், அதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். இதாவது மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா. அடுத்தது இதே போல் ஹீட் நம்ம என்ன பண்ணுவோம், இன்புட்டு ஒரு அவுட்புட். இன்புட் நம்ம என்ன கொடுப்போம், QS கொடுப்போம். அவுட்புட் என்ன வரும், அவுட்புட் என்னங்க வரும், QS மைனஸ் ஆஃப் QR. அதாவது
ஒர்க் ஈக்குவல் டு என்னது QS மைனஸ் ஆஃப் QR. நான் டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சோர்ஸு மிஷினு சோர்ஸ், இது வந்து ஒர்க் ஈட் கொடுக்குறான் QS, ஒர்க் ப்ரொடியூஸ் ஆகுது. இங்கேயும் என்னது QR. ஸோ நம்ம ஏரோ மார்க்கை பாருங்கள், QS ஈக்குவல் டு W ப்ளஸ் QR. நம்ம என்ன கொடுக்கும் அவுட்புட் ஒர்க்குன்னு சொல்லிட்டு முடிச்சோம். அவுட்புட் ஒர்க் ஈக்குவல் டு QS மைனஸ் ஆஃப் QR. அதாவது எஃபிஷியன்சி என்ன எழுதணும்னா QS மைனஸ் ஆஃப் QR டிவைடட் பை QS. இன்புட் வந்து QSும் ஒர்க் அவுட்புட் வந்து ஓகேவா. அடுத்தது கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட். அதாவது கெல்வின் பிளாங்க் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு தெர்மல் ரிசர்வாயரை வச்சு ஒரு மிஷின் வந்து கண்டினியூஸாக வந்து ஒர்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாதுன்னு சொல்லியிருக்குது தான் என்னது கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா. இதுவே பிளாங்க் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தோம்னா 2 ரிசர்வாயர் இருக்கணும், ஒரு மிஷின் இருக்கணும். ஸோ அதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு லோ டெம்பரேச்சர்லேருந்து இந்த 2 ஸ்டேட்மெண்ட் மட்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா. சரி, அடுத்தது இது முக்கியமாக ஒரு 2 ஃபார்முலா இருக்குது. என்னென்ன ஃபார்முலான்னு பார்த்தோன்னா T2 is equal to root of T1 T3. இது எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா எஃபிஷியன்சி வந்து ஈக்குவலாக இருக்கும்போது. அதாவது இங்கே ஒரு சோர்ஸு, இது ஒரு மிஷினு, அடுத்தது சோர்ஸு, இன்னொரு மிஷின். ஓகேவா. அடுத்தது இன்னொரு ஒரு சோர்ஸ். இது ரெண்டுமே இது மிஷினு, இது வந்து மிஷினு, இது என்ன சோர்ஸு, இது சோர்ஸு, இது சோர்ஸ். இது வந்து என்ன டெம்பரேச்சர் T1, இது T2, இது T3. நம்ம T2 வந்து இந்த மிஷினோட எஃபிஷியன்சி ஆனால் எல்லாமே ஈக்குவலாக இருந்தால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இது வந்து ஜாமெட்ரிக் மீன் நான் வச்சுக்கணும். அதாவது ரூட் ஆஃப் T1 T3. இதுவே T2 இஸ் ஈக்குவல், இது ஒர்க்கு T1 ப்ளஸ் T3 டிவைடட் பை 2. இது வந்து ஒர்க் வந்து சேமாக இருந்தால் ஓகே. T1 ப்ளஸ் T3 இது வந்து ஜாமெட்ரிக் மீன், இது அரித்மெட்டிக் மீன். இது AM, இது GM. ஓகேவா. அடுத்தது ஹீட் பம்புக்கும் ஹீட் இன்ஜினுக்கும் உள்ள ஃபார்முலா பார்க்கலாம். ஹீட் பம்ப்னா வேறு எதுவுமே இல்லை. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் ஈக்குவல் டு QH டிவைடட் பை QH மைனஸ் ஆஃப் QH. அதாவது டிசைர்டு எஃபெக்ட் டிவைடட் பை ஒர்க் டன் QS மைனஸ் ஆஃப் QL. ஓகேவா. இதே போல் ஹீட் பம்புக்கு ரெஃப்ரிஜிரேட்டருக்கு என்ன வரும்னு பார்த்தோம்னா COP ஆஃப் ரெஃப்ரிஜிரேட்டர்னு வரும்னு பார்த்தோம்னா QL டிவைடட் பை QH மைனஸ் ஆஃப் QL. இப்போ ரெண்டுத்தை ரிலேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்ம்லாம் பார்த்தோம். இங்கே QH அதிகமாக இருக்குது, இங்கே QL வந்து கம்மியாக இருக்கும். ஓகேவா. எப்பவுமே ஹீட் ரிஜெக்ட் வந்து எப்பவுமே எனக்கு இது கம்மியாக இருக்குமா. அதாவது நம்ம என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தோம்னா COP ஆஃப் heat pump is much greater than COP of refrigerator. Okay, COP of heat pump is much greater than COP of refrigerator. COP is equal to 1 plus COP of refrigerator, COP of heat pump. Okay. அடுத்தது என்ட்ரோபி. என்ட்ரோபி என்னன்னு பார்த்தோன்னா DS ஈக்குவல் டு dQ by T. DS is greater than or equal to dQ by T. ஸோ அதுக்கு முன்னாடி dQ by T இது என்ன ப்ராசஸ்ன்னு பார்த்தோன்னா irreversible. அதாவது irreversible ப்ராசஸ்னால் ஒரு ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ்.
அதாவது ஒரு ஹீட் டக்குன்னு பற்றி ஓகேவா, அதான் வந்து டக்குன்னு பற்றி ஒரு ப்ராடக்ட் இருக்கும். அப்போ என்ன இருக்கும், வேல்யூ வந்து நமக்கு இது அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. dq/t வந்து என்னது, ஹீட் இஸ் ரிஜெக்டட். அப்போ வந்து நம்ம மைனஸ் ஆகுமா, அதான் dq வந்து மைனஸ் ஆகும். ஓகேவா, இப்போ dq/t இஸ் ஈக்குவல் டு 0 வந்து ரிவர்சிபிள். அதே dq/t கிரேட்டர் தானே அது நான் இம்பாசிபிள்னு சொல்லுவோம். இப்போ இந்த 0 போடுறாங்கல்ல, இப்போ இந்த 0 இடத்துல ஒரு டிஎஸ் போட்டோம்னா அதான் இந்த ஃபார்முலா. ஓகேவா, டிஎஸ் இஸ் கிரேட்டர் தென் dq/t, அதாவது இர்ரிவர்சிபிள் கேஸ். இதுவே டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு dq/t, இது வந்து ரிவர்சிபிள் கேஸ். டிஎஸ் கிரேட்டர் தென் dq/t, இது வந்து இர்ரிவர்சிபிள் கேஸ். ஒரு ஷார்ட்கட் மாரி ரிமெம்பர் பண்ணுறதுக்காக. ஓகேவா, சரி அவ்வளோதான். மிச்சதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. சப்ஸ்கிரைப்.